ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 1 மந்த்தாக 2 BHK அப்பார்ட்மெண்ட் தேடி கடைசியில் ஒரு வீடு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. இது துபாய் லேண்ட் ஏரியாவில் ஸ்கை கோட் டவர்ஸில் வந்து 2 BHKலேயே செமி க்ளோஸ்டு கிச்சன் 10 ஃப்ளோருக்குள்ளேயே கேட்டிருந்தோங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தபோது வந்து வித்தவுட் பால்கனி ஓப்பன் கிச்சனாக இருந்தது. பெருசாக பிடிக்காமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். சில புரோக்கர்ஸ்ட்டு வந்து சொல்லி வச்சுருந்தோம், இந்த மாதிரி க்ளோஸ்டு கிச்சனாக இருந்தால் சொல்லுங்கன்னு. இது வந்து செமி க்ளோஸ்டு கிச்சன், ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் நிறைய கபோர்ட்ஸ் இருந்தது. மெயினாக இந்த வீடு நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து நல்ல ஒரு கம்யூனிட்டி ஏரியா தாங்க தேடிட்டு இருந்தோம். இந்த டவர்ல 6 பிளாக்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து ஒரு 3000 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் நாங்க இப்ப இருக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா பெருசாவே இருந்தது. கவுண்டர் டாப்ல நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ரைட் சைட்ல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஸ்பேஸ் இருந்தது. லெஃப்ட்ல வந்து ஸ்டவ் வச்சுக்கலாம். வாஷ் பேஷன் வந்து சேம் இப்ப நாங்க இருக்கிற வீடு மாதிரியே தான் இருந்தது. ரைட் சைட்ல வந்து நிறைய வெசல்ஸ் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வந்து அந்த ட்ராயர்ஸ் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்ல ஒரு சைடு வால் வழியா வந்து ஹால் பாக்குற மாதிரி அந்த வியூ இருக்கும். பால்கனியுமே வந்து ரொம்ப பெருசா இருந்தது. இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 1089. அதனால ஹாலில் வந்து சோஃபா, டிவி, டைனிங் டேபிள் போட்டது போகுமே நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. ஹாலில் இருக்கிற விண்டோ வழியாக பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் தெரிஞ்சது. கீழே பார்க்கும்போது ப்ளே ஏரியாவோட வியூவும் இருந்தது. வீடுமே ஃபுல்லாக நல்ல வெளிச்சமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது வந்து வித்தவுட் பால்கனி தான் பார்த்தோம். இதில் வந்து ஹாலில் வந்து பால்கனி இருந்தது. அந்த பால்கனி ஸ்பேஸ்மே ரொம்ப பெருசாக இருந்தது. நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் இங்கே எனக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். ஏன்னா கிச்சனில் வந்து நான் டிஷ் வாஷர் வச்சிருக்கிறனால வாஷிங் மிஷின் ஸ்பேஸை வந்து நான் அதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பால்கனிலேருந்து பார்க்கும்போது ரோட் சைட் வியூ தான் தெரியும். கரெக்டாக அந்த பால்கனி ஹைட்டு நான் நின்றேன்னா என்னுடைய ஷோல்டர் ஹைட்டுக்கு இருந்ததுங்க. இந்த வீடு வந்து 7th ஃப்ளோரில் தான் இருக்குது. அதனால கீழே பார்க்கும்போது கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தபோது வந்து 28th ஃப்ளோரில் தான் காமிச்சாங்க. மேலே போக போக வந்து லிஃப்ட்டுக்காக நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம், ஒரு 10 ஃப்ளோருக்குள்ளே இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. இந்த கம்யூனிட்டிலேயே வந்து ஸ்டூடியோ இருக்குது, 1 BHK இருக்குங்க. ஸ்டூடியோ வந்து 30,000 வருஷத்துக்கு, 1 BHK வந்து வருஷத்துக்கு 45,000 வருங்க. ஸ்டூடியோவுக்கு வந்து பால்கனி இருக்கான்னு தெரியல. 1 BHKக்கு வந்து வித்தவுட் பால்கனின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. 2 BHKல வந்து வித்தவுட் பால்கனி வந்து 70,000, வித் பால்கனி வந்து 75,000. புரோக்கர்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நாங்கள் போன மந்த் வந்து பார்த்தப்போ வந்து வித்தவுட் பால்கனியே வந்து 68,000 கிட்ட வந்து ரெடியூஸ் பண்ணி சொன்னாங்க. அதுவே 2 செக்ஸுக்கு தான் ஓகே சொன்னாங்க. அதுக்கு கீழே அவங்க கம்மி பண்ணலை. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து வித் பால்கனியோட 67,000 ஓகே சொன்னாங்க. அதே சேம் 2 செக்ஸ் தரோன்றனால இந்த ஆஃபர் கொடுத்தாங்க. ஹாலுக்கு இந்த சைடு வந்தோம்னா வெளியில வந்து கெஸ்ட் பாத்ரூம் இங்கே ஒன்று இருக்கு. வெளியில இருக்கிற பாத்ரூம்ல வந்து பாத் டப்பில் ஓப்பன் ஷவர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்க்ரீன் வேணும்னா நம்ம தான் போடணும். பார்த்த வரைக்கும் 2 பெட்ரூமுமே வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஹால் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துட்டு பெட்ரூம் 2யுமே வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு கிங் சைஸ் பெட், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டோம்னா அந்த ஹாலே ஃபில் ஆகிரும். மோஸ்ட்லி நாங்கள் வந்து பெட்ரூமில் இருக்க போகிறதில்ல, தூங்குறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது ஓகே தான் தோணுச்சு. இந்த சைடு வந்து பெரிய வார்ட்ரோப் இருந்தது, நிறைய ஸ்பேஸ் இருந்தது உள்ள. அப்படியே இந்த ரூம் விட்டு வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் இன்னொரு ரூம் இருந்தது. இந்த ரூம் என்ட்ரன்ஸில் போனதுமே வந்து ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருந்தது. ஸோ இந்த ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. உள்ளே வந்து பாத் டப் இருந்தது. பாத்ரூம் வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. ரூம் சைஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரூம் மாதிரி தான், அந்த சைஸ் தான் இருந்தது. இதுவும் இந்த வீட்டுக்கு ஸ்க்ரீன் செலவு மட்டும் 300-200 dirham ஆகும் போல். ஸோ ஃபுல்லாமே வந்து பெரிய பெரிய விண்டோவாக தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணணும். இந்த ரூம்லேயுமே பெரிய வார்ட்ரோப் இருந்தது, நிறைய ஸ்பேஸ் உள்ள இருந்தது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து 3,500 பே பண்ணோம். நம்ம இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது இதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தா எப்படியும் மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 ரூபி பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போது நாங்கள் இருக்கிற வீட்டுக்கே வந்து டெபாசிட் அமௌண்ட் 5,000 பே பண்ணோம். ஹோம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அனுப்பி வைப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் வாங்கி வைக்கணும்லாம் இல்லை. இது ரொம்ப பெருசாக இருந்தது இந்த வார்ட்ரோப்பே. நாங்கள் போயிருந்தப்போ வெறும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் முடிச்சிருந்தாங்க. கீழே ரொம்ப அழுக்காக இருந்தது. அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏசி மணி வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக வரும், ரெண்ட்டுமே இங்கே வந்து ரொம்ப கூட்டிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்கள் அல்வர்க்கால இருக்கிற வீடே வந்து 58,000க்கு போன வருஷம் ஜூனில் தாங்க வந்தோம். அந்த இயர் இன்னும் முடியல. 5 monthsக்கு முன்னாடியே ஒரு இமெயில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெண்ட் வந்து 63,000 அது அப்படின்ட்டு. நாங்கள் இருக்கிற 2 BHK ஸ்கொயர் ஃபீட் வந்து
900 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட அமௌண்ட் போட்டோம்னா கொஞ்சம் தாராளமாகவே இருந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடு மாறணும். இன்னொன்று வந்து துபாய் லேண்ட் ஏரியா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட. இந்த ரூமில் இந்த பாத்ரூம்க்கு அப்படியே வெளியில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு இருந்தது. 1 டோர் கபோர்டு தான், ஆனால் 5 செல்ஃப் வச்சு நல்லா நீளமாக இருந்தது. டிஸ்கவரி கார்டன், துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு நாங்கள் நிறையா வீடு பார்த்தாலுமே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. அந்த சைடு முக்காவாசி ஃபுல்லாமே வந்து ஓப்பன் கிச்சன் தாங்க. கிச்சனும் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 75 கீழே கம்மி பண்ண மாட்டாங்க 2 BHKக்கு. இப்போ நம்ம ஒரு வீடுன்னு பார்த்தோம்னா எல்லாமே அமையணும். கிச்சன் பிடிச்சிருக்கணும், கீழே கடை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கீழே ஷாப்ஸ் இருந்தால் நம்மளே போய் எல்லாமே வாங்கிக்கலாம். மெயினாக குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் வந்து விளையாடுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்மளே வந்து கீழே கூப்பிட்டு விளையாட வச்சுட்டு வரலாம். வீட்டிலேயே இருந்தால் அதிகமாக ஸ்க்ரீனிங் டைம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே வந்து என் பையனுக்கு ஸ்பீச் டிலே ப்ராப்ளம் இருக்கிறனால ஸோ அடுத்து ஒரு டைம் வந்து ஹோம் ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து தான் இங்கே வந்தோம். ஏசி கரண்ட் சார்ஜ் மட்டும் இந்த பில்டிங்கில் செப்பரேட்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் வந்து வீடு ஃபுல்லாக சீலிங் ஃபேன் போட்டுட்டோம். பில்டிங்கில் P3 ஃப்ளோருக்கு வந்தோம்னா இந்த மாதிரி ப்ளே ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கும். லெஃப்ட் சைடில் ஸ்விம்மிங் ஏரியா வந்து ஒரு டைமிங்க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே போனப்போ ஒரு டைம் வந்து 11 o'clock இருக்கும். சரியான வெயில் இருந்தது. ரைட் சைடில் ஃபுட்பால், பேஸ்கெட் பாலுக்கு வந்து ப்ளே கிரவுண்ட் பெருசாக இருந்தது. நிறைய உட்கார்ற மாதிரி சீட்டர்ஸ் இருந்தது. இந்த பில்டிங்கில் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு 500 dirhamக்கு மேலே இருந்தால் தான் அந்த பார்ட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களாம். சின்ன சின்ன ப்ராப்ளம், லைட் போயிருச்சு, அந்த டியூப் லீக் ஆகுது, ஷவர் போயிருச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம திங்ஸ் வந்து வாங்கி கொடுக்கணும், அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம தான் நியூ திங்ஸ் வாங்கி ஆளை வச்சு பே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இத்தனது நான் சொன்னதில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இதை கம்பேர் பண்ணுற காட்டிலும் நாங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பெட்ரு தான். என்ன ப்ராப்ளம்னாலும் மாற்றிடுவாங்க. ஈவன் லைட் ஃபியூஸ் போனாலுமே சின்ன சின்ன விஷயம் கூட மாற்றிடுவாங்க. இன்னொன்று மந்த்லி ஒரு டைம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுவாங்க. அப்போ தான் தோணுச்சு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காதுன்ற மாதிரி. மெயினாக வந்ததுக்கு ரீசன் வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். எத்தனை கர்டன்ஸ் வாங்கணும், ராடு வாங்கணும்னு பார்த்து வைக்கிறதுக்காக தான் வந்தோம். நானும் இந்த வீடை பார்க்கல, வீடியோ பார்த்ததோட அவ்வளோதான். கார் பார்க்கிங் வந்து சேம் பிளாக்லேயே வந்துடும். கீழே நிறைய கடை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிளாக்ல வந்து அல்மடினா சூப்பர் மார்க்கெட் இருந்தது. இது எல்லாமே வெளியில் வந்து வாங்கணும்னு இல்லை, உள்ளுக்குள்ளேயே கார் பார்க்கிங் இருந்தது இல்லையா, அது வழியாக வந்து வாங்கிக்கலாம். கீழே நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தது, ஆஸ்டர் கிளினிக் இருந்தது. மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா கார் டிரைவிங் ஸ்கூல் வந்து பின்னாடியே இருந்தது. நான் ரொம்ப நாளாக டிரைவிங் போகலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ கிட்டேயே நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே அந்த ஸ்கூல் இருந்தது. கீழே லாண்ட்ரி ஷாப் இருந்தது, ஹேர் கட் பண்ணுறதுக்கு சலூன் இருந்தது. எல்லா பில்டிங்கிலுமே நம்ம போய் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன குறை இருக்குதுன்னு தெரியும். இந்த பில்டிங்கில் மேலோட்டமாக பார்க்கும்போது எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே கவரான மாதிரி தான் தோணுச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பின்னாடி வந்து காரசாரம் ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து சப்பி ஜிக்ஸ் கிண்டர் கார்டன் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வரப்போகிற அப்பார்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களோட ஒப்பீனியன் வேறு ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.